இனியவை 40 பதினேன் கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. இவை இவை இனிமை தரும் என 40 பாடல்களில் கூறுவதால் இனியவை 40 எனப் பெயர் பெற்றது. இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் 3 அல்லது 4 நற்கருத்துகள் இனிமையாகக் கூறப்பட்டுள்ளது. இந்நூலின் ஆசிரியர் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேத்தனார். இவர் பிறந்த ஊர் மதுரை. இவரது காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இந்நூலின் பாவகை வெண்பா. கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து 41 பாடல்கள் உள்ளன. இந்நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் சிவன், திருமால், பிரம்மன் ஆகிய மும்மூர்த்திகள் மூவரையும் வணங்குதல் இனிது எனக் கூறுகிறது. இந்நூலில் மொத்தம் 124 இனிய செயல்கள் கூறப்பட்டுள்ளன. பெண்ணை இழிவுபடுத்தி பேசுதல் தவறு எனக் கூறும் நூல். இந்நூல் பொருள் அமைப்பில் திரிகடுகத்தை ஒத்துள்ளது. இனியவை 40 பாடப்பகுதி. குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே, களரும் அவையஞ்சான் கல்வி இனிதே, மயரிகள் அல்லராய் மாண்புடையார்ச் சேரும் திருவுந் தீர்வின்றேல் இனிது. பாடலின் பொருள். குழந்தை நோயின்றி வாழ்தல் இனியது, அவைக்கு அஞ்சாது பேசுபவனின் கல்வி இனியது, தெளிந்த அறிவுடைய பண்பாளரிடம் சேரும் செல்வம் அவரை விட்டு நீங்காது நிலைத்திருப்பது இனியது. சொல்லும் பொருளும். குளவி குழந்தை, பிணி நோய், களரும் பேசும், மயரி மயக்கம். இனியவை 40 பாடப்பகுதி. சலவரை சாராவிடுதல் இனிதே, புலவர்தம் வாய்மொழி போற்றல் இனிதே, மலர்தலை ஞாலத்து மன்னுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது. பாடலின் பொருள். வஞ்சகரை சேராமல் விலகியிருத்தல் இனியது, அறிவுடையாரின் வாய்ச்சொற்களை பின்பற்றி ஒழுகுதல் இனியது, நிலையான உலகில் வாழும் உயிர்கள் எல்லாம் உரிமைப்பட வாழ்தல் இனியது. சொல்லும் பொருளும். சலவர் வஞ்சகர், மன்னுயிர் நிலைபெற்ற உயிர். மேற்கோள்கள். கற்றார்முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, பிச்சை புக்காயினும் கற்றல் மிக இனிதே, நாட்டார்க்கு நல்ல செயல் இனிதே, குளவி தளர்நடை கண்டல் இனிதே, அவர் மழலை கேட்டல் அமிழ்தின் இனிதே, தடமென் பணைத்தோள் தளிர் இயலாரை விடம் என்று உணர்தல் இனிது.